integral இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. Integral 0 to 7 modulus of x minus 1 plus modulus of x minus 2 plus modulus of x minus 5 into dx. எப்படி போடலாம்? இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் வந்து எப்படி லிமிட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூட்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணலாம்? லைன் ட்ரா பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட லைன். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட லைன் எப்படி போடுவீங்க? இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுனா இங்கே வந்து 1 இருக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. கரெக்டுங்களா? அதே மாதிரி ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நான் வருதா 2 போட்டுங்க. இங்கே மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2, இங்கே ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. சரிங்களா? அப்போ மூணாவது லைன் போட்டுக்கீங்க. மூணாவது லைன் என்ன கிடைக்கும்? 5. இங்கே கிடைக்கும் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கொடுத்த லிமிட் என்னது? 0 to 7. கரெக்டுங்களா? 0 to 7 கொடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க கொடுத்த லைன் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து கொடுக்குறோம் 0 to 7 எடுத்துக்கிறோம். அப்போ 0 to 7 எடுத்துக்கிட்டா நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கும், இங்கே 7 இருக்குது வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு எந்தெந்த பார்ட் டிவைட் ஆச்சு? 1ங்கிற ஒரு பார்ட் டிவைட் ஆச்சு, 2ங்கிற ஒரு பார்ட் டிவைட் ஆச்சு, அடுத்து 5ங்கிற ஒரு பார்ட் டிவைட் ஆச்சு. சரிங்களா? அப்போ இந்த டிவிஷனில் என்ன வேல்யூ வரும், இந்த டிவிஷனில் என்ன வேல்யூ வரும், இதில் என்ன வேல்யூ வரும், இதில் என்ன வேல்யூ வரும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ வாங்கல. இது 1. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 1. இந்த 3 ஃபங்க்ஷன் செக் பண்ணிங்க. இது 1. அப்போ 1க்கு இந்த பக்கம் வர ஃபங்க்ஷன்லாம் யாராக இருக்குது? அப்போ 1க்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கேயும் 1 இருக்கும், இதுலேயும் 1 இருக்கும். கரெக்டுங்களா? இந்த ஃபங்க்ஷனும் இது 1 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 1க்கு இந்த பக்கம் வர ஃபங்க்ஷன் யாராக இருக்குப்பா? இந்த 3 ஃபங்க்ஷன் 1க்கு இன்னும் வந்து வருமா? அப்போ 1க்கு சைடு வர யாராக இருக்குன்னு சொன்னால் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஈஸியாக போட்டுருவா. செகண்ட் தேர்டுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. எக்ஸ் மைனஸ் 5. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் மைனஸ் 3x வருமா? மைனஸ் 3x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 5. அப்போ ப்ளஸ் 8. அப்போ இதனோட லிமிட் என்ன? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் முடிச்சலாமா? அப்போ அதனோட லோயர் லிமிட் வந்து 0. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரலோட லிமிட் வந்து 0 to 1. இதனோட ஃபங்க்ஷன் என்னது? மைனஸ் 3x ப்ளஸ் 8 இன்டு டிஎக்ஸ். கரெக்டாக ஆகுன்னு? இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் யார் பார்ப்பீங்க? 1 to 2 பார்ப்பீங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த 3 லைன் பார்த்துங்க. எதுவுமே இந்த 3 லைன் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ ரெண்டாவதுக்கு 2 லைன் பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து 2 இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே வந்து 2 இருக்குதுன்னா இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ இந்த 1க்கு ரைட் சைட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 1. மற்ற ரெண்டுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2க்கு, அதாவது 1லேருந்து 2க்கு பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? 1லேருந்து 2க்கு பார்ப்பீங்க. இதனோட ஃபங்க்ஷன் என்னது? மைனஸ். கரெக்டுங்களா? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இதனோட ஃபங்க்ஷன் என்னது? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. அந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 எப்படி சார் வரும்? அதான கண்ணு. இங்க வாங்க. ஓகே சார். வரும் சார். புரிஞ்சு. இந்த 1க்கு இந்த பக்கம். கரெக்டுங்களா? 1க்கு இந்த பக்கம் பார்க்குறீங்க, 1க்கு இந்த பக்கம் பார்க்குறீங்க, 2 வரும். புரிஞ்சுதுல்ல? அப்போ சொல்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணு. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன நடக்குது சொல்லுங்க? ஒரு எக்ஸ் கட் ஆயிடும். அப்போ மைனஸ் 1, இந்த எக்ஸ் கட் ஆயிடுச்சு, ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 5. சரி, மைனஸ் எக்ஸ் வருமா? இந்த மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன நடக்குது? மைனஸ் எக்ஸு 7 1 போச்சுன்னா 6. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6. கரெக்டாக மட்டும் பாருங்கள். எக்ஸு கட் ஆகிடும். மைனஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. கரெக்டாக. அப்போ இந்த இன்டெக்ரல் என்ன கிடைக்கும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இன்டெக்ரல் 1 to 2. இதனோட ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 இன்டு டிஎக்ஸ். கரெக்டாக அடக்கண்ணே? அடுத்தது யார் பார்க்க போகிறோம்? 2 to 5 பார்க்க போகிறோம். 2 to 5 அந்த 3 ரியல் லைன் பார்த்துக்கங்க. 2 to 5க்கு 5 தான் நமக்கு மேக்ஸிமம். அப்போ 5ங்கிறது இந்த பக்கம், 5க்கு லெஃப்ட் சைடு தான் வரும். மீதி 2 பாசிட்டிவ். கரெக்டுங்களா? மீதி 2 இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷனும் எடுக்க போகிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ 5க்கு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. கரெக்டாக கண்ணு? அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸ் கட் ஆயிரும். இது வந்து மைனஸ் 3. அப்போ எக்ஸு மைனஸ் 3, இது வந்து ப்ளஸ் 5. மைனஸ் 3 ப்ளஸ் 5 எவ்வளோப்பா? மைனஸ் 3 ப்ளஸ் 5 2. எக்ஸ் ப்ளஸ் 2. கரெக்டாக கண்ணு? அப்போ இங்கே என்டர் பண்ணி ப்ளஸ் 2 to 5 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டு டிஎக்ஸ்.
ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? நோ பிளஸ் சார். அடுத்தது என்ன? ஒரு பாருங்க 5 to 7 இன்டெகிரலோட லிமிட். அப்போ என்ன ஆகும்? எல்லாமே ஆட் ஆகும். எல்லாமே ஆட் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். எல்லாமே ஆட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறதோட நெகட்டிவ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன எழுதிக்கோ அதுதான் நெகட்டிவ் வேல்யூ இங்கே. அப்போ என்ன கிடைக்குது? நெகட்டிவ் வேல்யூ போடுங்க. 3x minus 8 into dx. சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு நெகட்டிவ் வேல்யூ. ஏன்னா எல்லாமே ஆட் ஆகும். ஆட் ஆகும்னா மீனிங் என்ன? x minus 1 plus x minus 2 plus x minus 5. அப்போ என்ன கிடைக்கும்? 3x. கான்ஸ்டன்ட் என்ன? minus 1 minus 2 minus 5. அப்போ 3x minus 8. இதில் இது என்ன ஆகும்? எல்லாமே மைனஸ் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. கரெக்டுங்களா? அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அப்போ இதனுடைய பாசிட்டிவ் வேல்யூ இதனுடைய நெகட்டிவ். அதனால தான் வந்து நான் நெகட்டிவ் எழுதிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதா மீனிங்? எஸ் சார். சரி, அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா. ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் என் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? 1 by a இன்டு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் என் பிளஸ் 1 டிவைட் பை என் பிளஸ் 1. இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்னது? ஏவோட வேல்யூ என்ன? -3. அப்போ சொல்லுங்க பாருங்க கரெக்டாக. தட் இஸ் ஈக்குவல் -1/3. -1/3 3x plus 8 whole power 2. -3x plus 8 தானே சார்? மைனஸ் வரும். சாரி, இங்கே மைனஸ் வரும். 0 to 1. கரெக்டுங்களா? அடுத்த டைம் சொல்லுங்க. -1. ஏன்னா எக்ஸ் பக்கத்தில் மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ் வந்துடும். எக்ஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் x plus 6 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. லிமிட் என்னது? 1 to 2. கரெக்டாப்பா? 1 to 2. Yes, sir. ப்ளஸ் இது டேரெக்டாக எழுதிக்கலாம். ஏன்னா ப்ளஸ் என்ன இருக்குது? அப்போ 2 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 2 டிவைட் பை 2. இதோட லிமிட் என்னது? 2 to 5. இதுக்கு என்னது? இது 3 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் 1/3 1/3. 3x minus 8 whole power 2. லிமிட் என்னது? 5 to 7 divided by 2. ஏதாவது டவுட் இருக்குதாமா? No sir. எதுவுமே டவுட் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் பாருங்க 1/2 காமனாக இருக்குது. அப்போ உள்ள என்ன இருக்குது? இருக்குது -1/3 இருக்குது. அப்போ அப்பர் லிமிட் -1 லிமிட் போடுங்க. இது ரெண்டு லிமிட் போட வேணும். கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. அப்பர் லிமிட் போட்டால் -3 + 8 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25 வரும். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் 2 காமன் எடுத்துட்டேன். நல்லா மறந்துடாதீங்க. நானும் இந்த 2 உள்ளே போட்டேன். எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிட்டேன்? 2 காமன் எடுத்துட்டேன். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நான் 2 காமன் எடுத்துக்கேன். ஆனால் 2 வராது. இந்த டேம் மட்டும் வரும். இங்கே எனர்ஜி ஃப்ராக்ஷன் வந்து இதுக்கும் ஒரு தான் ஃப்ராக்ஷன் வரும். மீதி ரெண்டுக்கும் ஃப்ராக்ஷன் வராது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சரி, இப்போ 0 அப்ளை பண்ணால் எனக்கு 0 அப்ளை பண்ணால் 64 ஆயிடுமா? 0 அப்ளை பண்ணால் -3 × 0 0. அப்போ 8 ஸ்கொயர். அப்போ 64 ஆயிடும். கரெக்டாக இருக்கானே? எனர்ஜி டவுட் இருக்குதா? No sir. அதே மாதிரி மைனஸ் இங்கே என்ன கிடைக்குது? -2 + 6. -2 + 6 எவ்வளோப்பா? 4. அப்போ 4 ஸ்கொயர் 16. 16. மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும்? -16/2 வரும். 2 வெளியே எடுத்துட்டு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். 2 வெளியே எடுத்துட்டேன். ஓகே சார். மறந்துடல. அதாவது ரெட் மார்க் போட்டால் 2 வெளியே வந்து சொல்லுங்கள். ரெட் மார்க்னா டேஞ்சர். அதாவது நம்ம தப்பு பண்ணிருக்கிற இடத்துல ரெட் மார்க் போடுவோம். ஓகே சார். எப்போ போடுவோம்னா நம்ம தப்பு பண்ணுற இடத்துல ரெட் மார்க் போடுவோம். அது வரைக்கும் ரெட் மார்க் டெஸ்ட் பண்ண மாட்டோம். சரி, இது பாருங்க. 1 அப்ளை பண்ணுங்க. 1 அப்ளை பண்ண என்னது? -1 + 5. -1 + 25. 5 25. ஸோ அடுத்து 1/2 வெளியே எடுத்துட்டோம். அதனால இங்கே என்ன வரும்? டேரெக்டாக 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா என்னது? 49. 49 - 4 ஸ்கொயர் 60. கரெக்டுங்களா? ப்ளஸ் 1/3 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 7 × 3 21. 21 - 8 எவ்வளோப்பா? 13. என்ன போடுறீங்களா? 7 × 3 7 × 3 என்னது? 21. 21 - 8 sir. 13 13 116 தானே? 13 sir. Yes. 116. 5 5 னா 15. 15 - 15 - 8. 49. 14 - 8. 7 15 - 8 7 ஸ்கொயர் வந்து 14. கரெக்டுங்களா? ஓகே. இதை சிம்பிள் பண்ணிட்டா ஒரு அளவுக்கு நம்ம முடிச்சுட்ட மாதிரி. இது மாதிரி போட்டு பொறுமையாக போட வேண்டாம். மிஸ்டேக் ஆகிடும். இப்போ என்னாச்சு? -1/3
இங்க என்ன நடக்குது சொல்லுங்க? 2 மைனஸ் பண்ணா 9, 59, 39 ஆகும். Yes, sir. 39. மைனஸ் ஆஃப் இங்க என்ன நடக்குது? 9 ஆகும். -9 ஆகும். Yes, sir. -9. இங்க என்ன நடக்குது? 49, 33 ஆ? 49 minus 16, 33 அப்பா? Yes, sir. +33. ப்ளஸ் 33. அதே மாதிரி இங்க என்ன நடக்குது? 1/3 இன்ட்டு 129. 20 தான் 120. 9 கட் ஆயிருங்களா? 120 தானே? 120, sir. Okay. சரி எல்லாமே 3 ஆல் கட் ஆகுதா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது 3 ஆல் கட் பண்ணா 13 ஆகும். 13, okay. இது 3 கட் பண்ணா 40 ஆ? 40. அப்ப என்ன நடக்குது சொல்றாங்க? That is equal to 1/2 into -13 -13 +9 ஆ +33 +40. சூப்பர் வெரி குட். சிம்பிள் பண்ணுங்க என்ன நடக்குது? -13 +13 33 20 ஆயிருமா? 20, sir. 20 29 69 ஆயிருதா? 69. அவ்வளோதான் கண்டு. வெரி குட் 16/9. 69/2. ஏதாச்சும் டவுட் இருக்குதா? அப்ப 3 மாடல் கேஸ் வந்தாலும் 2 மாடல் கேஸ் வந்தாலும் பயந்துக்க கூடாது. இந்த மாதிரி ரியல் லைன் போட்டு ஃபில்டர் பண்ணி பொறுமையா போடணும். சரிங்களா? அதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். சரியாடா கண்ணு? Okay, sir. சரி. இப்போ ஒரே ப்ராப்ளம். இந்த மாடலஸ் கேஸ்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நீங்க போடுறீங்க. 3 மாடலஸ் கேஸ் இருக்குதா? ஏன்னா மாடலஸ் கேஸ்ல நீங்க போடலன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப நீங்க போட போறீங்க. -228 மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் x plus 1 plus modulus of x minus 1 plus modulus of x minus 3. கொஞ்சம் ஈஸியாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்ட்டு dx. கொஞ்சம் பொறுமையாக போட்டு ஃபங்க்ஷன் என்ன வரும்? இல்லை ஹெல்ப் வேணால் சொல்லி பண்ணுறேன். இல்லை நீயே போட்டுருவியா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணிட்டு போடு. சரிங்களா? Okay, sir. என்ன கிடைக்கும்? இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே என்ன கிடைக்கும்? இந்த Doubt லிமிட் okay. பண்ணிடுறீங்களா? வெரி குட். அதான் வேணும். வெரி குட். கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம்.